ஸோ ஹாய் ஹலோ ஃபேமிலி, இன்றைக்கி என்ன இந்த வீடியோ வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸலண்டரோட ஸ்பீடோமீட்டர் ஒயர் தான் இன்றைக்கி நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அது ஏற்கனவே போயிடுச்சு. ஸோ அதை தான் ஒரு வீடியோவாக பண்ணிடலான்னு கேபிள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. எக்ஸலண்டரோட ஸ்பீடோமீட்டர் கேபிள் இது. சரிங்க, போய் மாற்றலாம் வாங்க. அப்படியே இந்த கேபிளை போய் நம்ம மாற்றுவோம். ஸோ இருங்க, இந்த கேபிள் தான் வாங்கிட்டு வந்தேன். இது கம்பெனி பிராண்டாக என்னென்னு தெரில. சரிங்க, அப்படியே போய் வண்டியில் மாற்றுவோம். ஸோ ஏற்கனவே மீட்ரு ஓடாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த சர்வீஸ் பண்ணதில் மறந்து போய் சொல்ல விட்டேன். ஸோ அதனால் இப்போ கிட்டத்தட்ட சர்வீஸ் பண்ணி ஒரு 3 மாதம் பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. 2-3 மாதம் இருக்கும். ஸோ நாம்ளே இதை மாற்றிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே வாங்க மாற்றலாம். இன்னொரு கட்டிங் ஸ்பேனர் வண்டியும் தேவைப்படும். ஏன்னா டைட் வைக்கணும்ல, அதுக்கோசரம் இது உட்காந்து கூட எடுத்துக்கலாம். புது கேபிளில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பழைய கேபிளை கழட்டிடலாம். இது க்ளோஸ் போயிடும். இது கொஞ்சம் நல்லா தெரியும். ஜூமில் பண்ணதா கிட்ட அப்படியே வா. ரொம்ப டைட்டாக இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க. வந்துருச்சு. இது மர டைப் இல்லையாதுங்க. அப்படியே சும்மா லைட்டாக திருவி இழுத்துருந்தே வந்திருக்கோம். அப்படி கிட்டவா. இதுக்குள்ளே ஒருத்தரும் பற ஒயரை கம்பியை கட் ஆகிடுச்சு. நல்லா கொட்டுது. ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளே வரும். இதுக்குள்ளார வருமா என்னன்னு தெரியல. இதுக்குள்ளார இந்த கம்பியை காணும். சரிங்க, இங்கே கழட்டணும். அப்படியே அந்த இது தெரியல மாதிரி நம்ம கீழே டயரில் இருக்கிறத பார்த்திங்கன்னா வீலில் இருக்கிறத கேபிளை கழட்டி வச்சு இப்போ பார்த்திங்கன்னா மீட்டரில் இருக்கிறத கழட்டிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் மாற்றுறேன். தெரியுதா? எப்படி தூரமாக வச்சுக்க, தூரமாக கொண்டு போ. என்ன ஃபுல்லாக தெரியுது மாதிரி. மாற்றிச்சு. ஸோ இந்த உள்ளார ஒரு கம்பி மாதிரி வருது இல்லைங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு தான் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா காணும். ஒருவேளை கட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே ஒரு கம்பி மாதிரி இருக்குது. புதுசு போட்டுட்டும் இந்த கேபிள் எப்படி வரும்னு ஏன்னா ஃபஸ்ட் டைமாக மாற்றுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மீட்டரில் இருந்தது இந்த சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா வீலில் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் மாற்றுறேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் வரும்னு தெரியல. ஸோ இது வந்து இது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது. அது இல்லாமல் இந்த லப்பூர் கொஞ்சம் இந்த இடத்துல இருக்கிறனால இந்த கழட்டினதையே பார்த்து அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இதில் தான் உள்ளார விட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாமளும் உள்ளார விட்டு எடுத்து வந்துடலாம். ஸோ மீட்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டைட்டாக மாட்டுது. லூஸ் சைடு வருது. மீட்டரில் டைட் வச்சாச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம வீலில் தான் டைட் வைக்கணும். இப்போ ஓகே, இது வந்து இந்த பின் இதில் வர ஆக்சுவலி இந்த பின்னு தான் கட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே இருக்கிறது இது எடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். எடுக்கணும் மாடாது, அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கட் ஆகிடுச்சு. வீடியோ ஆஃப் பண்ணு. ஸோ இந்த ஸ்பீடோமீட்டர் வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீலில் வரும்ல,
ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக கம்பியே கட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்போ அதுக்குள்ளே இருக்கும்ல, அதில் வந்து இந்த கம்பி போய் அடைச்சிச்சு, துரு பிடிச்சிக்கிச்சு. அதனால தான் முடியாது. ஸோ இந்த கேபிள் போனனால என்ன பிரச்சனை வச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து துரு பிடிச்சி போய் உள்ளார அந்த ஒரு வீல் மாதிரி இருந்ததில் அதில் போய் கட் ஆகிடுச்சு அடைச்சிக்கிட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் அது தனியாகவே கிடைக்கல. அப்புறம் அப்படியே மாற்றியாச்சுங்க. இது செட்டாகவே தான் மாற்றிருக்கோம். சரிங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்ரு ஓடுது. ஏன்னா அந்த ஸ்பீடோ மீட்டர் கேபிள், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கீழே ஒரு பிளாக் கலரில் வருதுல்ல, அந்த இதுவும் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தனியாக ஒரு வீல் மாதிரி இருந்தது இல்லைங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல, தனியாகவே கிடைக்காது. தம்பி இது செட்டாகவே தான் வருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்புறம் செட்டாகவே வாங்கி போட்டோம். 120 ரூபா வந்தது. நாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஷாப்பில் விட்டு அப்படியே கழட்டி மாற்றிட்டோம். ஃபேனர் வந்து எடுத்துகிட்டு இல்லைங்க, கட்டிங்ஸ் ஃபேனர் ஒண்டி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது ஒன்றையும் தனியாக கிடச்சிதுன்னா ஈஸியாக மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. வீலை ஒண்டி கழட்டியிருந்தால் அப்படி ஈஸியாக மாற்றி இருந்துருக்கலாம். வண்டி இருக்குது. ஸோ ஃபேனர் எடுத்துகிட்டு வரதுனால அப்படியே மெக்கானிக் ஷாப்பில் விட்டு மாற்றிக்கிட்டேன். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.